எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்குமா சிறுதானிய வகை கம்பு வச்சுமா ஒரு கைப்பிடி கூட அரிசி போடாமல் ஒரு டேஸ்டியான பணியாரம் செய்யலாம்ப்பா. அதுக்கு 2 அலாக்கு கம்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா பிணைஞ்சு கழுவணும்ப்பா. இது போல் பொக்க போகிற வரைக்கும் 2 முறை 3 முறை கழுவிடணும். கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம்ப்பா. இப்போமா 2 அலாக்கு கம்பரிசிக்கு 1/4 அலாக்கு உளுந்துமா 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு இதையும் ஊற வச்சுக்கலாம். இந்த கம்புமா ஒரு 3-4 மணி நேரம் ஊறட்டும்ப்பா. இப்போ ஊறின கம்பம்மா மறுமுறையும் நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். தேய்ச்சி 2 முறை கழுவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம்ப்பா. இந்த கம்புலம்மா நிறைய அயன் சத்து, புரதச்சத்து, கால்சியம்லாம் நிறைய இருக்குமா. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய கம்புமா அது. நல்ல மாவை இட்லி மாவு வரத்துக்கு இது போல் அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ உளுந்தையும் அதோட சேர்த்து அரைச்சிக்கலாமா. சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் இந்த பணியாரம் செஞ்சு கொடுக்கலாமா. டேஸ்ட்டு நல்லா இருக்கும்ப்பா. உளுந்து ரெடி ஆயிடுச்சுமா. இதையும் அதோட சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுமா நல்லா மாவை பிணைஞ்சு வச்சிடலாம். இந்த மாவுமா ஒரு 5 மணி நேரம் புளிக்கட்டும். கரைச்ச மாவு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாமா. இப்போ மாவு 5 மணி நேரம் ஆகி புளிச்சு ரெடி ஆயிடுச்சுப்பா. இப்போ அடுப்பு பற்ற வச்சோமா மாவுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்குங்கம்மா. நல்லா செவக்க வறுத்துக்குங்கம்மா. அப்போ தான் நல்லா பணியாரத்தோட கடிச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயமும் பட்டை மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் எல்லாம் ஒன்று சேர வதக்கிக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. நல்லா வதங்கவும் இதை அப்படியே மாவில் சேர்த்துக்கலாம். மாவை இப்போ ஒரு கைப்பிடிமா கொத்தமல்லி தலையை அதோட சேர்த்துக்கலாம்ப்பா. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மாவு எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த பதத்துக்கு இருந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் பணியாரம் வர்றதுக்கு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு பணியாரக்கல்லை கழிச்சோமா கடலெண்ணெய் ஊற்றிக்குங்கப்பா. நல்லா இந்த கம்பு பணியாரத்துக்கு கடலெண்ணெய் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பணியாரக்கல்லை ஊற்றிக்குங்க. பணியாரம் வேகிறப்ப அடுப்பை வேகமாக வைக்காமல் பணியாரம் ஊற்றவுமே அடுப்பை குறைச்சிக்கணும். தீயை குறைச்சி மிதமான சூட்டில் ஊற்றுங்க. இல்லைன்னா வெளியில் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும்ப்பா. தீ வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சுப்பா, திருப்பி போட்டுக்கலாம். இந்த பணியாரம் வேகிறப்பே நல்லா ஜம்முன்னு இருக்குமா வாசனை. டேஸ்ட்டும் அதே போல் அருமையாக இருக்கும். கம்பில் பணியாரம் செய்கிறோம் எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, நல்லா பக்காவாக இருக்கும்ப்பா. ஒரு ஹெல்த்தியான பணியாரம் ரெடிமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.